பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி சென்னையில் காலமானார். 94 வயதான சௌகார் ஜானகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். 1950 ஷவுகாரு திரைப்படம் மூலம் தெலுங்கில் கதாநாயகியாக அறிமுகமானதால் சௌகார் ஜானகி என்று அழைக்கப்பட்டார். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் 300க்கும் அதிகமான மேடை நாடகங்களில் நடித்தவர் சௌகார் ஜானகி. சௌகார் ஜானகி மறைவு திரைத்துறைக்கு பேரிழப்பு என்று முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பல தலைமுறை ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர், எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் இணைப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. மின்துறை காலி பணியிடங்கள் தற்போது நிரப்பப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன்கள் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி சட்டக்கல்லூரிகளில் புதிதாக பட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. 20 போக்சோ நீதிமன்றங்கள் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாமக எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என்று சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். அந்த பணத்தில் நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டிக் கொடுங்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வாகனம் கொடுக்குறது சர்ச்சையாகிருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைனாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்க தயாராக இருக்கீங்களா இல்லை வேண்டாம் அது அப்படின்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடும் சொல்லியிருக்காங்க. பாமக நிலைப்பாடு அதில் என்ன? நீங்க வாங்கி போறீங்களா இல்லையா? ஒன்று மட்டும் அது சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் வாகனங்கள் இருப்பதனால நம்மளுடைய நாங்கள் 2 பேருமே வாகனம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைன்னா, எங்களுடைய அப்போ வாகனத்துக்காக ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்கள் 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அதை எங்கள் ஊரில் ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலான்னு வேற ஒன்று. சென்னையிலிருந்து ஆக்ரா சென்ற ரயிலில் சூட்கேஸில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் பகீர் கிளப்பும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடலை வெட்டி மைதா மாவு போட்டு வேக வைத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நரமாமிசம் சாப்பிட்டார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களில் நேரடி மற்றும் இணைய வழி பதிவு தொடக்கம். தேவையான ஆவணங்களுடன் தகுதியுடையவர்கள் உரிய காலக்கெடுவிற்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை திடீர் சரிவு. முட்டை விலை 20 காசுகள் குறைந்து ₹5.20 நிர்ணயம். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் காதல் விவகாரத்தில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் பிரவீனின் உடலை வாங்க மறுத்து பொதுமக்கள் சாலை மறியல். 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கி உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 வாரங்களில் 2 பேரை புலி கொன்றுள்ள நிலையில் உடனடியாக புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது அதிகாரிகளின் தாமதப்படுத்தும் தந்திரம் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிக்காக கனிம நிதியில் இருந்து 5 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.